ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த மழைக்கால சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே சளி, இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லார் வீட்லேயும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை வரும். அதனால் நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த கொள்ளு ரசம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காம்பை நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த பிறகு காம்பை நீக்குவேன் நான். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கொள்ளு. இப்போது நான் இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்பூனால் தான் நான் எல்லாத்தையுமே அளக்கிறேன். இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் அளவு கொள்ளு. அடுத்தது 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் வரமல்லி, இதுவும் 2 ஸ்பூன் ஜீரகம், அதே அளவு 2 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இவ்வளோதான் இந்த கொள்ளு ரசத்துக்கு நான் சேர்க்க போகிற பொருட்கள். இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்துக்கன்னா ரொம்ப செவப்பாக இல்லை, கை பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 10 மிளகாயை போட்டுப்போம். இப்போ இந்த மிளகாயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிளகாயெல்லாம் கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. பார்த்தீங்களா, மிளகாயெல்லாம் உப்பி வந்துருச்சு. இப்படி கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த கொள்ளு, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும். இப்போ கையில் பொறுக்க முடியாத அளவுக்கு நல்ல சூடு வந்துருச்சு. இதை பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகல, ஆனால் கை வச்சா தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ இதையும் இந்த பிளேட்டில் மாற்றிப்போம். மிளகு, இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். இப்போ மிளகு, மல்லி ரெண்டுத்தையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுத்துட்ருக்கோம். இப்போ இது பாதி வறுபடும் போது நான் ஜீரகத்தை போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு வறுபட்டால் போதும். கடைசியாக எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை, நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கோங்க. இது பச்சை கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதனால் கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். நல்லா மொறுமொறுன்னு பொறுமையாக வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்ட சத்தம் கேட்குது, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிப்போம். இது பால் பெருங்காயம். இந்த அளவு இந்த பெருங்காயத்தை இப்போ நம்ம வறுத்துப்போம். பெருங்காயம்
ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இது வந்து இந்த ரசப்பொடிக்கான உப்பு அளவில்லை. இந்த உப்பு வந்து பெருங்காயம் உப்பு நம்ம வறுத்து போடும்பொழுது இந்த உப்பு சேர்க்கும்போது பொடி வந்து ரொம்ப நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம். நீங்கள் ரசம் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும். இது வந்து ஃபுல் ரசத்துக்கான உப்பு இல்லை. இந்த பொடிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெருங்காயம் உப்பு ரெண்டுத்தையும் நம்ம இந்த சூட்லேயே வறுத்துக்கிறோம். எல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பெருங்காயத்தோட வாசனை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மிளகா, இந்த உப்பு, பெருங்காயம் இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இந்த அளவு பொடி கொரப்பாக இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்மளுடைய கொள்ளு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடியை இந்த தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுப்போம். ஆறின பிறகு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த அளவு கொரப்பாக தான் இருக்கணும். இந்த கொள்ளு ரசப்பொடி நல்ல ஜம்முன்னு வாசனை வருது. ஒரு கண்ணாடி பாட்டில், நல்லா ட்ரை பண்ணின ஒரு கண்ணாடி பாட்டில், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சுன்னு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நல்லா ஆறட்டும். இப்போ இது மாதிரி நல்லா தொடச்சி காஞ்ச கண்ணாடி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நம்மளுடைய கொள்ளு ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கொள்ளு ரசப்பொடியை யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.